செஞ்சிருக்கீங்கன்னா 10 லாரியில தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வர்றவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. குடிக்கிற தண்ணி லாரியில ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்களா? இப்ப தண்ணி லாரியில வர்ற தண்ணி குடிக்கிற ரேஞ்சு இருக்கா? வர்றவங்கள மனிதர்களா நினைச்சீங்களா இல்ல வேற என்ன நினைச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாரு, அதுதான் பேரதிர்ச்சி. அங்க இருக்கிற அந்த விளம்பர பலகைகள், அதே போல மரங்கள், இன்னும் அந்த மின் கம்பங்கள், இதுல எல்லாம் இந்த தற்குறி பசங்க ஏறாம இருக்கிறதுக்கு முள் கம்பிகளை சுத்தி வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. டேய், என்னடா இது? என்ன பேச போறாங்கிறது நம்ம இப்பயே சொல்லிடலாம். ஈரோடுன்னா அது பெரியார் மண், ஈரோடுன்னா மஞ்சள் விளையிற பூமி, ஈரோடுன்னா பவானி ஆறு, காவேரி ஆறு கூடுதுறை இருக்கிற ஊரு அப்படின்னு இந்த ஊரை பத்தி யாருக்கும் தெரியாத தகவல் இதெல்லாம் சொல்லிட்டு திரும்ப அவன் பழைய குருடி கதவை திரடின்ட்டு நேரா திமுகவுக்கு வந்துடுவான். திமுகவை திட்டத்துக்கு வந்துடுவான். இந்த கம்நாட்டிக்கு இடம் அரசாங்கத்தோட இடத்த தான் கொடுத்துருக்கு. இந்த அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான அந்த இடத்த கொடுத்துருக்கு. தரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அத்தனை முகாந்திரங்களும் இருந்தது. தர முடியாது போடான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, வேற எங்கேயாவது ஒரு இடத்த பார்க்க வேண்டியதுதான். ஆனால் அப்படியும் கூட இந்த தற்குறியை நம்ம எந்த வகையிலையும் ஒரு பொருட்டா எடுத்துக்கூடாது. இடம் தானே கேட்குற, எடுத்த இடத்த எப்படி எடுத்து அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும். ஒரே ஒரு தூசு தும்பு இல்லாம கிளீனா எனக்கு தரணும் அப்படின்ற நிபந்தனை எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் நினைச்சு பார்க்குற ஒரு நிலையில அவன் இல்லை. நினைச்சு பார்த்து அரசுக்கு நன்றி தெரிவிங்களா நம்ம சொல்லல. பொய்யை பேசாதடா, அபாண்டமா பழி சொல்லாத. இவன் பண்றதெல்லாம் என்ன, போற இடமெல்லாம் அபாண்ட பழி சுமத்துறது தானே இவனுடைய வேலையா இருக்கு. 41 பேரை நீ கொன்னுட்டு நான் தாங்கிறத சொல்ல உனக்கு வக்கு இல்லை, உனக்கு தைரியம் இல்லை. நீ ஒரு கோழை, எப்படி ஒரு தொடர்நடுங்கி அப்படிங்கிறத நீ இந்த 3 மாத காலம் நிரூபிச்சிட்ட. இப்போது வரைக்கும் பேச மாட்டேங்கிற அதை பத்தி. அப்புறம் பேசுற. எப்பறம் பேசுவ?